முதல்ல ஒரு முக்கியமான நியூஸோட ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே ஒரு பெரிய மைல்கல்லுன்னு சொல்லலாம். அதுதான் ஐஎன்எஸ் அரிதமன் கப்பலை நம்ம கடற்படையில சேர்த்தது. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 3, 2026 அன்னைக்கு தான் நம்ம உள்நாட்டிலே செஞ்ச 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிதமனைய நம்ம கடற்படையில இணைச்சிருக்கோம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா, நம்மளோட நியூக்ளியர் ட்ரையாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தரை, வான், கடல்னு 3 இடத்துல இருந்தும் பதிலடி கொடுக்கற திறன். அதுல கடற்படை பிரிவு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ இந்த பதிலடி தாக்குதல் திறன், அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை நம்ம மேல ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்தாலும் நாம அதுக்கு பதிலா தாக்குன நாட்டுக்கு ஒரு பயங்கரமான பதிலடி குடுக்கற உறுதிதான் இது. இந்த திறனுக்கு கடலுக்கு அடியில யாருக்கும் தெரியாம இருக்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் பெஸ்ட் கேரண்டி. அதனாலதான் ஐஎன்எஸ் அரிதமன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்ப இந்த டேபிள பாருங்களேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாமுக்கு முக்கியம். குறிப்பா இதுல 83 மெகாவாட் பவர் கொண்ட அணுல இருக்கு. அப்புறம் 8 வெர்டிகல் லான்ச் டியூப்ஸ் இருக்கு. அதாவது 8 ஏவுகணைகளை இதிலிருந்து செங்குத்தா ஏவ முடியும். இந்த 2 நம்பரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கலாம், இது இன்னொரு சப்மரீன் தானேன்னு. இல்லவே இல்ல. ஐஎன்எஸ் அரிஹந்த் ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் ஜம்ப். இங்க பாருங்க, நம்ம முதல் கப்பலான அரிஹந்த்ல 4 ஏவுகணை குழாய் தான் இருந்துச்சு. ஆனா அரிதமன்ல 8 இருக்கு. டபுள். அதே மாதிரி அணு உலையோட சக்தியும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதனால இது முன்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். இந்த டைம்லைனை பார்த்தா நம்மளோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் எவ்ளோ சீரா முன்னேறிட்டு இருக்குன்னு புரியும். பாருங்க, 2016ல அரிஹந்த், 2024ல அரிகாட், இப்போ 2026ல அரிதமன், அடுத்ததா அரிசுதன் கப்பல் இப்போ கடல் சோதனையில இருக்கு. இது நம்ம பாதுகாப்புல சுயசார்பை நோக்கி போறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இந்த லிஸ்ட பாருங்க. அமெரிக்கா, ரஷ்யா, யூகே, பிரான்ஸ், சீனா, இந்த நாடுகளுக்கு அப்புறம் சொந்தமா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இயக்குற ஒரு எலீட் கிளப்ல இந்தியாவும் இப்ப இணைஞ்சிருக்கு. இது உலக அளவுல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவத்தை எவ்வளவு உயர்த்துதுன்னு பாருங்க. இன்னொரு விஷயம், அன்னைக்கு ஐஎன்எஸ் அரிதமன் மட்டும் இல்ல, ஐஎன்எஸ் தாரகிரிங்கிற இன்னொரு கப்பலையும் கடற்படையில சேர்த்தாங்க. இது ஒரு ஸ்டெல்த் போர்க்கப்பல். இதுல இருக்கிற 75% அதிகமான பாகங்கள் நம்ம உள்நாட்டு தயாரிப்பு. இதுவும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தோட ஒரு பெரிய வெற்றிதான். ஓகே, இதுவரைக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இப்ப கொஞ்சம் உள்நாட்டு நிர்வாகம் பக்கம் போலாம். இந்த மாசத்துல நடந்த 2 முக்கியமான அரசாங்க முடிவுகளை பத்தி பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட். ரொம்ப நாளா அவங்களோட தலைநகரம் எதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா, அதுக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்ல அமராவதி தான் ஆந்திராவோட நிரந்தர தலைநகரம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இது அந்த மாநிலத்தோட நிர்வாகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. அடுத்து நாம பார்க்க போறது மிஷன் கர்மயோகி. இது என்ன ப்ரோக்ராம்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசு அதிகாரிகளோட திறனை வளர்க்கறதுக்கான ஒரு தேசிய திட்டம். எதிர்கால இந்தியாவுக்கு தேவையான மாதிரி அவங்கள அப்டேட் பண்றது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்த மிஷன் கர்மயோகி திட்டம் ஆரம்பிச்சு இப்போ 5 வருஷமாகிடுச்சு. ஆமா, 5 இயர்ஸ். இந்த மைல்கல்ல கொண்டாடுறதுக்காக கர்மயோகி சாதனா சப்தா 2026 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியையும் இந்த மாசம் நடத்தினாங்க. சரி, இப்போ கடைசியா சில இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் செய்தியும் குயிக்கா பாத்திரலாம். இதுல இருந்தே நேரடி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற பெயர்களையும் இடங்களையும் நோட் பண்ணிக்கோங்க. மியான்மரோட புதிய ஜனாதிபதியா மின் ஆங் ஹ்லைங்கும், மங்கோலியாவோட பிரதமரா உக்ரல் நாயம் ஓசோரும் பொறுப்பேற்றிருக்காங்க. அப்புறம் நம்ம நாட்டுல உத்தராகண்ட்ல இருக்கிற கங்கோத்ரி நேஷனல் பார்க்க 6 மாசமா குளிர்காலத்துக்காக மூடியிருந்தாங்க. இப்ப அது மறுபடியும் திறந்துட்டாங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரவுண்ட் அப் பார்த்துடலாம். இது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1, ஐஎன்எஸ் அரிதமன், அதோட 8 ஏவுகணை குழாய்கள், K4 ஏவுகணைகள், அப்புறம் நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரைக் திறனை அது எப்படி பலப்படுத்துதுங்கிறது. 2வது, அரசாங்க முடிவுகள். அமராவதி ஆந்திராவோட தலைநகரானது, அப்புறம் மிஷன் கர்மயோகி 5 வருஷத்தை நிறைவு செஞ்சது. 3வது, மியான்மர் மங்கோலியால நடந்த சர்வதேச நியமனங்கள். இந்த 3 தான் இந்த மாசத்தோட ஹைலைட்ஸ்.